அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமா. எப்ப புடமிட இட இடதான் நீ அப்பதான் உணர்வு அடைஞ்சு, எப்ப நீ உணர்வு அடைகிற அது வரைக்கும் புடமிடும், அது வரைக்கும் பாதிப்பு, அது வரைக்கும் வேதனை. அப்போ நீ எப்போ அந்த புடமிடப்பட்டு அதுக்கப்புறம் எப்போ அந்த காணிக்கையை நீதியா செலுத்துறியோ, முந்தின வருஷங்களிலும் பூர்வ நாட்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியம். எப்பவும் காணிக்கையில கடவுள் பிரியப்படுறாரோ அப்போ அந்த சாபம் உன்னை விட்டு போயிடும். சாபம் உன்னை விட்டு போயிடும். எதனால ஒரு சாபம் வருதுன்றத நான் அப்படியே கீழே வாசிக்க போறோம். சாபம் நம்ம வாழ்க்கையில வந்து உக்காந்துக்குன்னு ரொம்ப வேதனைப்படுத்துது. நம்மளுக்கே தெரியல, ஆனா ஏதோ ஒன்று நினைக்கிறோம். சில பேர் சொல்றாங்க சூனியம் வச்சிட்டாங்கன்னு, சில பேர் சொல்றாங்க என்னன்னே தெரியல சார்னு, சில பேர் சொல்றாங்க ஏதோ ஒன்று ஆயிடுது சார், என்னன்னு தெரியல, தடங்கள் தடங்கள் தடங்கள், அது இது இப்படியே வாழ்க்கையில ரொம்ப பாதிப்புகள், சோதனைகள், வேதனைகள் வந்துகிட்டே இருக்குது, என்னன்னே புரியல சார் அப்படின்னு. அப்போ நீதியான காணிக்கை செலுத்துற வரைக்கும் புடமிடுறதுன்னா என்ன அர்த்தம்னா இப்படிதான் கஷ்டம், போராட்டம், பாடு. ஏன்னா நம்ம அந்த நீதியை செய்யல, அதனாலதான் சாபம் ஏதோ ஒரு வகையில உள்ள வந்து உக்காந்துக்குன்னு நம்மளை ஆட்டி படைக்குது, நம்மளை வேதனைப்படுத்துது. அதான் விஷயம் அப்படின்றத சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. நான் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களில் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? அல்லேலூயா. அழகா சொல்றாரு இந்த வார்த்தையை, நல்லா கவனிங்க. திரும்ப வாசிக்கிறேன் நான் 7ஆம் வசனத்தை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களில் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். அப்படின்னா உங்க முப்பாட்ட காலத்துல இருந்த என் கட்டளை நீங்க கை கொள்ளாம அதை விட்டு விலகி போயிட்டீங்க அப்படின்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, விலகி போனீர்கள், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும்? இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, எந்த விஷயத்தில் நான் திரும்பணும் ஆண்டவரை? அந்த ஜனங்க கேட்குறாங்க, எந்த விஷயத்துல நாங்கள் திரும்ப வேண்டும், எந்த விஷயத்துல நாங்கள் திரும்ப வேண்டும்? பிதாக்கள் கட்டளைகளை கை கொள்ளாமல் போனது போல நாங்களும் கை கொள்ளாமல் போயிட்டோமா? எந்த விஷயத்துல நாங்கள் உங்ககிட்ட திரும்பணும் ஆண்டவரேன்னு நீங்க கேட்குறீங்க. எந்த விஷயத்துல நான்றத சொல்றார், ஒரு அதிகாரத்தையே சொல்றார். நல்லா கவனிங்க, வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும். இதுலதான் திரும்பணுன்ற. நல்லா கவனிக்கணும், இதுலதான் திரும்பணுன்ற. ஏன் அந்த ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன்னா தேவன் கட்டளை அது, தசம பாகமும் காணிக்கையும் நீதியாய் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அப்ப இந்த ஜனங்க அதை செலுத்தாததுனாலதான் பெரிய சாபம் அவங்களுக்குள்ள நுழைஞ்சது. கடவுள் அங்க சாபத்தை ஆசீர்வாதமா மாத்தி கொடுத்தார். இங்க இந்த ஜனங்க அதை எப்படி திருப்பி சாபமா மாத்திக்கிறாங்கன்னா அந்த நீதியான காணிக்கை செலுத்தாம போறது. அதனாலதான் பெரிய சாபமா அது அவங்க வாழ்க்கையில மாறுது. ஆண்டவர் சொல்ற, கட்டளையே கை கொள்ளாம போற நீ அப்படின்னு, கட்டளைய கை கொள்ளாம போற, என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன்னு சொல்லும் போது எந்த விஷயத்துல திரும்பணும் ஆண்டவரை? மனம் திரும்புன்றார். எந்த விஷயத்துல மனம் திரும்பணும்? இந்த நீதியான காணிக்கை செலுத்துற விஷயத்துல மனம் திரும்பணும். இந்த நீதியான காணிக்கை நீ செலுத்தும் போது தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஒழிஞ்சு போவான். இல்லை நான் அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாத்தி உன் கையில கொடுத்தேன், நீ நான் பண்ணிட்டு திரும்ப அதை சாபமா மாத்தி வச்சுக்கிட்டேன். அதனால தான் திரும்ப அந்த சாபம் வாழ்க்கையில விட்டு போக மாட்டேங்குது. திரளாய் விதைத்தம் கொஞ்சமா இருக்கிறது போல, பொத்தலான பையில போடுறது போல உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதம் ஒரு வழியா வருது, இன்னொரு வழியா ஓடி போயிடுது. அல்லேலூயா. வாசிங்க. அங்க என்ன சொல்றாரு 9ஆம் வசனம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்ப சாபம் உங்க மேல வந்துடுச்சுன்ற, சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க கடவுள்னு சொல்ற வார்த்தை. அங்கேயாவது பீலையாமுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம உங்க மேல அன்பு வச்சதுனால சாபத்தை ஆசீர்வாதமா மாத்திடுறாரு.
அங்க அப்படி பண்றாரு. ஆனா இங்க அப்படி சாபத்தை மாத்தியும் நீங்க அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் போகிறதுனால, அந்த நீதியான காணிக்கையை செலுத்தாமல் போகிறதுனால உங்க வாழ்க்கையில புடமிடுகிறார். அப்படின்னா என்ன? இன்னும் உருக்கினுகிறாரு, இன்னும் அந்த அழுக்கு எடுக்கிறாரு. எப்போ நம்ம எல்லாம் சுத்த வெள்ளியா சுத்த பொண்ணா மாதிரி ஷோகேஸ்லயும் மற்றவங்க கையிலயும் கழுத்துலயும் தொங்கின்னு இருக்க வேண்டிய ஆள் அந்த வெள்ளியும் பொண்ணும். ஆனா இன்னும் அது நெருப்பிலேயே தான் உருக்கப்பட்டு இருக்கிறது போல, புடமிடுகிறது போல அது இருக்குது. ஏன்? நம்ம வாழ்க்கையில நீதியான காணிக்கைய செலுத்தாம போறதுனாலதான், நீதியான காணிக்கை செலுத்தாம போறதுனால தான் அந்த சாபம் ஏதோ ஒரு வகையில யார் மூலியமாவது அந்த அம்மா சொல்லும் போது அழுகுறாங்க பாரு, என் பையன் வேலைக்கே போக மாட்டான் சார், எவ்வளவு நஷ்டம் சார், எவ்வளவு நஷ்டம், எப்படி போவான், உனக்கு எப்படி நஷ்டம் எதுனால வருது? நீ இந்த நீதியான காணிக்கை செலுத்தாம போறதுனால தான் உனக்கு, நீ இதை செய்யாம போறதுனால அந்த பக்கம் நஷ்டம் போயினுக்குது, உனக்கு தெரியல. அல்லேலூயா. இது தெரியாம நீ தண்ணியை ஊத்திக்கினே இருக்கிற, ஒரு சின்ன ஓட்டையில தண்ணி லீக் ஆயினுக்குது, இது உனக்கு புரியல. தண்ணி லீக் ஆகி போயினுக்குது, அதை பார்க்க மாட்டேன்ற நீ. ஆனா தண்ணியை மேல ஊத்திக்கினே இருக்கிற, ஆனா கொடை நரம்பன்னு பார்த்துனுக்குற, கொடை நரம்புன மாதிரியே இல்லை, ஏன்னா லீக் ஆயினுக்குது. அப்ப அதுதான் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர்றோம் நல்லா இருப்பேன் நினைச்சிக்கினே இருக்கிற, ஆனா வரமாட்டேனுக்குது. ஏன்னா அது வேற வகையில அந்த ஆசீர்வாதம் போயினே இருக்குது, கழிஞ்சு போயினே இருக்குது, வேஸ்டா போகுது. காரணம் என்ன? நீ செலுத்த வேண்டிய அந்த நீதியான காணிக்கை செலுத்த மாட்டேன். அதனாலதான் சபிக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் அப்படின்ற, எதுல வஞ்சித்தோம், எதுல ஏமாத்தணும், எதுல திரும்பணும், இதுல திரும்ப ஃபர்ஸ்ட்ன்றார். ஒரு அதிகாரமே சொல்றார், நல்லா கவனிக்கணும், ஒரு அதிகாரத்தையே சொல்றார். நீங்க அதை செய்யாம போறதுனால தான் அந்த சாபம் வாழ்க்கையில் இன்னும் உக்காந்துன்னு இருக்குது. உன் பையன் இன்னும் வேலைக்கு போக மாட்டேன்றான், இல்லைன்னா அவனும் நீயும் வேலை செஞ்சிருந்தீங்கன்னா எப்போ ஆயிட்டு இருப்பீங்க. நான் அந்த அம்மாவுக்கு சொன்னேன் பாரு, 2 பேரும் வேலைக்கு போனா 2 பேருடைய வருமானம் செம்மையா வந்திருக்கும், நீங்க எப்போ ஓஹோன்னு போயிருக்கலாம். ஆனா போகாததுக்கு காரணம் என்ன? நீ நீதியான காணிக்கை செலுத்தாதனால தான் அவன் அந்த பக்கம் வேலைக்கு போகாம கட்டாச்சு கட்சியில அந்த துட்டே இல்லாம போகுது. நீ 400 ரூபாய் செலுத்துறதுக்கு யோசனை பண்ண, 4000 அப்படியே போயினுக்குது. அல்லேலூயா. இப்ப இதுதான் சொல்றார். அப்போ இந்த நீதியான காணிக்கை செலுத்துற வரைக்கும், உனக்கு அந்த உணர்வு வர வரைக்கும், அந்த பக்குவம் வர வரைக்கும், உனக்கு அந்த நம்பிக்கை வர வரைக்கும் புடமிடுவார். புடமிடுறதுன்னா என்ன? உன்னை கஷ்டத்துக்குள்ள பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டு வருவார். அப்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு நீ அந்த உணர்வு வரணும், அது வரைக்கும் உனக்கு அந்த புடமிடப்படும். அல்லேலூயா. இன்னொரு வாட்டி வாசிங்க, அது கீழே, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பாருங்க. இப்ப இந்த இடத்துல சாபத்தை எப்படி ஆசீர்வாதமா மாத்துறாருன்னா, நீ அதை செஞ்சு பாருன்ற, உன் தசம பாகத்தை எல்லாம் ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, அதை கொண்டு வந்து இங்க நீதியான அந்த காணிக்கை செலுத்துன்ற. நீ அப்படி செலுத்தாம போனேனாக்கா உனக்கு அந்த சாபமாவே இருக்கும். நீ அப்படி செலுத்தினா வானத்தின் பலகனியே திறப்பாராம், எவன் விண்டோவே திறந்து உன் மேல ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்ற. அப்ப இந்த காரியங்கள் நாம செய்யணும். நீதியான நியாயமான அந்த நீதியை செலுத்தும் போது, அந்த காணிக்கை தேவாலயத்துக்கு கொண்டு வந்து இதுல நாம செலுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபம் கழிஞ்சு போகும், இல்லைன்னா நம்ம சபிக்கப்பட்டவர்களாவே இருப்போம். ஆட்சிங்க அடுத்தது ஹல்லேலூயா. பாருங்க சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன போட்டிருக்குதுனாக்கா, ஒருவரோடு ஒருவர் பேசும்போது கர்த்தர் கவனித்து கேட்கிறாரு. கர்த்தருக்கு பயந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தை மதிக்கிறவர்களுக்கும் ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குது. ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கிற மாதிரி ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குது. அந்த ஞாபக புஸ்தகத்துல நீ என்னென்ன கடவுளுக்கு செய்தியோ அதெல்லாம் அதுல இருக்குது. ஞாபக புஸ்தகம்னா உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இன்னும் புரியல சார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. மொய் நோட்டு பார்த்தீங்களா? நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, காது குத்துறதோ ஏதோ ஒன்று வைக்கிறீங்க, வைக்கும் போது என்ன பண்றீங்க, ஒரு நல்ல ஆளா செலக்ட் பண்ணி மொயில உட்கார வைக்கிறீங்க, ஒரு நோட்டம் பேனா வாங்கி கொடுக்குறீங்க, கவனமா எழுது, யாரையும் விட்டுறாத அப்படின்னு எழுத வைக்கிறீங்க. ஏன் ஒரு நோட் புக்கு போடுறீங்க? அதுதான் ஞாபக புஸ்தகம். நீங்க திரும்ப அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அந்த நோட் புக் எடுத்து பார்ப்பீங்க, மொய் புத்தகத்தை எடுத்து
பார்ப்பீங்க, அங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதை செய்யலாம். அது ஞாபகத்துக்காகவே அந்த மொய் நோட்டை போடுறீங்க. நீங்க போடுறதே இல்லையாம்மா? இது சென்னையில 2-3 பேரை உட்கார வைக்கிறாங்கம்மா. நீங்க போடுறீங்களா இல்லையா? அதே சொல்லுங்க. போடுறீங்கல்ல, இதுதான் ஞாபக புஸ்தகம். ஏன்னா ஒரு மனுஷன் நீங்களே அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க எம்மா போட்டாங்க அப்படின்றதுக்காகவே ஞாபக புஸ்தகம்ன்ற ஒரு மொய் நோட்டை போடுறீங்கன்னும் போது கடவுளும் அவருக்கு முன்னால ஒரு பெரிய ஞாபக புஸ்தகம் இருக்குது. அது என்ன ஞாபக புஸ்தகம்? நீ நீதியான காணிக்கை செலுத்தியா தேவாலயத்துலன்றது. அப்ப நீ அதை செலுத்தினா அவருக்கு அது ஞாபகமா இருக்கும், அந்த புஸ்தகம் அங்க எழுதப்பட்டிருக்கும். அப்ப தேவன் உன்னை பாக்கியவானாய் பார்ப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், வானத்தின் பலகனியை திறந்து உன் மேல ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். அப்ப நீ அதை செய்யாம போறதுனாலதான் சாபம் உன் வாழ்க்கையில வந்து நிக்குது. அதனாலதான் நீ ஏதோ எப்படி செஞ்சாலும் பாதிப்பாவே இருக்கு. முழு ரட்சிப்பு குடும்பத்துக்கு வரல. காரணம் என்ன? காரணம் என்ன? நீ அந்த நீதியான காணிக்கை செலுத்துற வரைக்கும் அது புடமிடுற மாதிரி தான் இருக்குது. அப்ப அந்த காணிக்கை நீதியான காணிக்கை செலுத்தணும். என்ன காணிக்கை செலுத்தணும் சார்? ஜனம் கேட்டாங்க பாரு. எதுல வஞ்சித்த சார்? இந்த காணிக்கை தசம்பாகம் தானே. எதுல திரும்பணும் சார்? இதுல நீ மனம் திரும்பணும். எதுல உமக்கு விரோதமா பேசணும்? இதுலதான் உமக்கு விரோதமா பேசணும். எப்ப பார் காணிக்கை சொல்றாரு. இதை செலுத்தினா தேவன் ஞாபக புஸ்தகத்துல ஒண்ணு இருக்கும். அவர்கிட்ட ஒரு பெரிய மொய் நோட்டு இருக்குதுங்க. நீ செலுத்துற எல்லாமே அவர்கிட்ட போய் அது ரெக்கார்ட் ஆகுது. அது ரெக்கார்ட் ஆகுது. நீ செலுத்தின காணிக்கை தசம்பாகம் எல்லாமே அந்த புஸ்தகத்துல எழுதப்படுகிறது. அதனால தேவன் திரும்ப உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப தர்ற. நீங்க எப்படி ஒரு மொய் நோட்டை போட்டு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி 1/4 சவரம் போட்டாங்கன்னா 1/4 சவரம் நீங்க போடுறீங்க. 501 எழுதுனாங்கன்னா நீங்களும் 501 எழுதுறீங்க. 1001 எழுதுனா நீங்களும் 1001 எழுதுறீங்க. 51 எழுதுனாலும் 51 எழுதுறீங்க. ஏன்? அது ஞாபக புஸ்தகம் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் கர்த்தர்கிட்ட ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கு. அப்ப இதுல நீங்க இந்த நீதியான காணிக்கை செலுத்துனீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களுக்கு திரும்பாத செலுத்துவார். செலுத்துவார். ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், கையை தூக்குங்க. வச்சிருக்கீங்க மொய் நோட்டில் எழுதிருக்கீங்களா பிரதர் பேரெல்லாம்? அவங்களுக்கு வந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி செஞ்சுருக்கிறீங்களா? வெரி குட். பாருங்க, தெளிவாக ஒத்துக்கிறாரு. கரெக்டா? ஏன்னா அதான் இயல்பா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்போ நீங்களே ஒரு மொய் நோட்டை போட்டு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை ஞாபகம் வச்சு அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நீங்க போய் அதை செய்யறீங்கன்னாக்கா தேவன் அதை தான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க எனக்கு என்ன செலுத்துறீங்களோ, என்ன நீதியான காணிக்கையை செலுத்துறீங்களோ அதை ஞாபகம் வச்சு திரும்ப நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம மொய் செலுத்தினா திரும்ப வருதுன்றத மட்டும் உங்களுக்கு புரியுது. ஆனா தேவனுக்கிட்ட நீதியான காணிக்கை செலுத்தினா அது வருமா வராதான்ற சந்தேகத்துல அதை செலுத்தாம போறீங்க. அது செலுத்தாம போகிறதுனால அந்த சாபம் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில வந்து உக்காந்துருது. அது உங்களை முடக்கி வச்சிருது, லாக் பண்ணிடுது. நீங்க நினைக்கிறீங்க நான் 500 ரூபாய் காணிக்கை கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா 500 ரூபாய் நீங்க யோசிக்கிறது போது 5000 ரூபாய் வேற ரூட்ல போயினக்குது. அது உங்களுக்கு புரியல. அது உங்களுக்கு புரியல. குடும்பத்துல ரட்சிப்பு வர மாட்டேங்குது. ஏன் ரட்சிப்பு வர மாட்டேங்குது? குடும்பம் முழுசும் ரட்சிப்புக்குள்ள வர மாட்டேங்குது. ஏன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நீ விசுவாசிக்கல. ஆண்டவர் சொன்னார், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட. அப்ப நீயே இன்னும் விசுவாசிக்காதனால தான் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படல. என்ன விசுவாசிக்கணும்? தேவனுக்கு இந்த மாதிரி நீதியான காணிக்கைகளை செலுத்தும் போது சாபம் ஒழியுது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது, நாமளும் உயர்ந்த நிலைக்கு வருவோன்றத நீ விசுவாசிக்கல. அதனால தான் குடும்பம் இன்னும் ரட்சிப்புக்குள்ள வராம இருக்குது. நீ விசுவாசிச்சா தானே குடும்பம் ரட்சிப்புக்குள்ள வரும். நீங்க அதை செய்யாதனால தான் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறது என்பதை கர்த்தர் சொல்கிறார். வாசிங்க.